தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 260 பேர் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கைது. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி யூனியன் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகே கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டிருந்த பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துதல், பதவி உயர்வினை காலதாமதமின்றி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 260க்கு மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் காவல்துறையினர் பெண்கள் உட்பட 260 அதிகாரிகளையும் அலுவலர்களையும் கைது செய்தனர். இதை மாற்ற வேண்டும் என்று உருவாக்கு உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்கு நிரந்தர ஊழியர் கட்டமைப்பை உடனடியாக நிறைவேற்று. போராட்டம் வளர்ச்சித்துறையின் போராட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், மாவட்ட தலைவர் போராட்டம். 21 அம்ச கோரிக்கைகளை ஒட்டி இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ஊராட்சிகளை, நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஊராட்சிகளை நகராட்சியோடு மாநகராட்சியோடு இணைக்கக்கூடிய இந்த உத்தரவு வரப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் அமைப்பின் மூலமாக பெரிய ஊராட்சிகளை 10,000 இருக்கக்கூடிய ஊராட்சிகளை 2 ஊராட்சிகளாக பிரிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். குறிப்பாக விவசாயம் உள்ளிட்ட பகுதி வேலைகளை செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்காமல் பகுதியாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கின்றோம். அதே போல் ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றாமல் ஊராட்சிகளை மக்கள் தொகை அடிப்படையிலே பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 8 ஊராட்சிகள் இன்றைக்கு திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திலே மாநகராட்சியோடு இணைப்பதற்கான அரசாணை வந்திருக்கிறது. நம்முடைய மதிப்புக்குரிய துறை அமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு அடியனூத்து, தோட்டநூத்து, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளிலே விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு திருத்திய ஒரு வரைவுகளை வழங்க வேண்டும். அதே போல கிராம ஊராட்சிகளை, பெரிய ஊராட்சிகளை பிரிக்க வேண்டும். ஊராட்சி ஒன்றியங்களை, பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் விரைந்து பரிசீலிக்க வேண்டும். இந்த சாலை மறியல் மூலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். இது நிறைவேறாத பட்சத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை வருகிற பிப்ரவரி 20, 21 ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாநில மாநாட்டிலே அடுத்த கட்ட தொடர் போராட்டத்திற்கான ஒரு அறிவிப்பை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில்